அந்தரத்தில் ரெண்டு பச்சை கிளிகள் ஆலோலம் பாடுது எங்க பாட்டு. ஆலோலம் உதவி தாங்களும் செய்யல, புரத்தியாருக்கு உதவி செய்யறான்னு பேசுவாங்க. உங்கள்ட அவரையும் அப்படித்தான் பேசுறாங்க. எங்களுக்கு வேலை செய்யாது எங்கட மனிதன் மாதிரி ஒரு பயணம் போறதுண்டா அதுகளை எல்லாத்தையும் செய்ய முடியும். மொத்த அவ பாட்டியார் அங்க மேல இருந்து காஞ்சி அடிக்கிற மாதிரி நிலாவில சொல்றது இல்லை, காஞ்சி அடிக்கிறான்னு சொல்லி. கண்டேன் நிற்கிறேனே மனநின் மடியில மறக்கிறதுக்கு நின்மடி இல்லையா. பாருங்க இந்த அம்மா இந்த குடிசை எவ்வளவு மோசமாக இருக்குன்னு சொல்லி ஒழுவுதான். பழங்காலத்து பாரம்பரிய தோணத்தில் இப்படித்தான் நாங்கள் அந்த காலத்தில் எங்கள் முன்னோர்கள் இருக்கோம். இப்போ இப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. பாருங்க நாளைக்கு வருவோம்மா. என்ன சாப்பாடு செய்தார்கள் எனக்கு, என்ன சாப்பாடு செய்தார்கள் எனக்கு, என்ன சாப்பாடு செய்தார்கள் எனக்கு. என்ன பிரச்சனைன்னா நான் இப்படியான வேலைகள் செய்கிறது இல்லை. நான் சும்மா வீடியோ எடுத்து கொண்டு போய் கொண்டிருக்கிறேன். நான் இப்போ உங்களுக்கு செய்கிறேன் என்னன்னு சொன்னால் நீங்கள் எனக்கு சமைச்சு தருவீங்க வழியால தான் நான் செய்கிறேன். சரியோ அம்மா நான் வாரேன் சொல்லி உள்ள வச்சுட்டா உள்ள குறைச்சு கொண்டிருக்குது. இது அப்படி. வணக்கம் அன்பு இனிய உறவுகளே. இது ஒரு புதிய காணொளி, ஒரு புதுமையாகவும் இருக்கும் என்று நினைக்கிறேன். உங்களுக்கு நான் சர்ச்சையிலாக சுழிபுரம் இதை படம் பிடிச்சு கொண்டு போனாரோ அந்த சம்பத்தில் எனக்கு தென்பட்ட ஒரு ஊரை குடிசை. அந்த ஊரை குடிசைக்கு நான் போகைக்க எனக்கு ஒரு புதிய உறவுகளும் நட்பும் எனக்கு வந்து சேர்ந்தது. அந்த குடிசைகளை போகிறேன் பாருங்க. இது எனக்கு ஹெல்பிங் வீடியோ என்று செய்கிற பழக்கம் எனக்கு இல்லை. அப்படி செய்தாலும் நான் அதை ஹெல்பிங் ஏதாவது செய்தாலும் நான் அதை வெளிப்படுத்துகிற தன்மை இல்லை. அப்போ நான் அங்கே போய் அந்த இதை பார்த்தேன், அதிசயமாக பார்த்தேன். பனை மட்டை வரித்து ஊரை குடிசை. அப்போ போன இடத்துல பார்த்தா அவர்கள் என்னுடைய நண்பிகளாக விட்டினேன். அதை விட என்ன ஒரு புதிய சொந்தமாக விட்டினேன். உறவு கண்டது இரத்த உறவு அல்ல, மற்றது சேர்ந்த உறவு அல்ல, நட்பு கூட சொந்தமாக வரலாம். அப்படியான உறவில் அதில் கிளியக்காவும் மற்றது வேறு யார் என்று சொன்னால் சட்குணம் என்று சொன்னான். அந்த வயசு முறை என்னுடைய அன்பர்கள் அந்த நண்பிகள் நான் போய் அவர்களோட கதைச்சு அவர்களுக்கு ஏதோ தேவை உதவி வேண்ட செய்து அந்த உதவிக்கு ஒரு கொட்டியன் போட்டு இப்படி செய்தால் தான் நான் இதாண்டு வேறேன்னு சொல்லி இதாண்டு போட்டு அவைகளிட போய் பாருங்க என்ன நடக்குதுன்னு இந்த காணொலியை பார்த்து இதானுங்க. நான் அந்த வகையில் இவ தான் இந்த வீட்டில் தனியாக ஆஹா இப்போ இதில் ஒன்றும் சாமான் வச்சு விற்கிறீங்களா நீங்கள்? காசுகள் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்ப நான் என்னது வச்சு கொண்டு இருக்கிறீங்க. இப்போ சமையல் நடக்குதோ?
அந்த குழம்பு வைக்கிறது. குழம்பு வைக்கிறீங்க. இங்க இப்படி ஒரு இடத்துல இருக்கிறீர்கள், உங்களுக்கு ஒரு பாதுகாப்புகள் எல்லாம் என்ன மாதிரி? நான் அங்காளி வீட்டுல போய் குளிக்கிறோம். அவங்களுக்கு அங்க உங்களுக்கு என்ன வந்து வாங்க பாருங்க. பாருங்க, வாங்க வாங்க. அப்ப நீங்கள் சமையல் சாப்பாடு படுக்கை எல்லாம் இதுக்குள்ளதான்? நான் போய் படுப்பேன் அந்த பக்கத்துல. பக்கத்துல படுக்கிறது சமையல் சாப்பாடு. அம்மா உங்களுக்கு என்ன பேர்? கூனா தேவி. கூனாண்டதும் கொண்டு அவற்ற பேரு குணசிங்கம். இப்ப இவ்வளவு கறி வைக்கிறீர்கள், யாருக்கு வேற யாருக்கு? அங்கால பக்கத்து வீட்டு உதவி பண்ணுவான். நாளைக்கு வச்சு செய்வியா? ஓகே ஓகே. அப்ப அன்றைக்கு பார்த்தனா அந்த இதுல ஒரு ஒரு தங்கச்சி நின்று அந்த வண்டியில வித்து கொண்டிருந்தவ, அதான் அது அதான் மேள். மேள் இவோட கோவிச்சு கொண்டு அவ போயிட்டான். அவ தனியா இருக்கிறீங்க? இவ தனியா இருக்கிறா, பக்கத்து வீடு தான் உதவி. இந்த கடையை நீங்கள் நடத்துறதுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? என்ன சாமான் போடணும்? என்னென்ன விற்கிற நீங்க? வைக்கிற வியாபாரம் நடக்கிறது எங்கொண்ட இதுக்கு காணுமே அப்படி இருந்தா? இப்ப அதுக்கு எவ்வளவு காசு வேணும்? உங்களுக்கு ஒரு முதலீடு செய்யறா எவ்வளவு காசு வேணும்? அதை ஒழுங்கு பண்ண வேணும். எவ்வளவு காசு வேணும்? 10,000 ஓகே. அப்ப அந்த 10,000 ரூபாய் காசை நான் கொண்டு வந்து தாரேன். சரியே, இப்ப நான் கையில காசு கொண்டே இல்லை. 10,000 ரூபாய் காசு நான் கொண்டு வந்து தாரேன். அநேகமாக நாளைக்கு இன்றைக்கு பின்னேற முடிஞ்சா கொண்டு வரேன். இவர்கிட்ட ஒரு சாமான் விவரத்தை வேண்டி கொடுக்கவா? சாமான வேண்டி தரேன். அதை வேண்டிய காசை கொடுத்தா எல்லாம் கண்டு போடு. உங்களுக்கு என்ன சாமான், என்னென்ன சாமான் வேணும் லிஸ்ட போடுங்க. இருக்கா நீங்கள் அதை வித்தால் பேருந்து முழுக்க அதை சாப்பிட்ற இல்லை, பேருந்து திருப்பி வேண்டி விற்க வேணும். பேருந்து சாமான வேண்டி வித்து கொஞ்சம் கொஞ்சமா விற்க வேணும். நீங்கள் ஒரு கொஞ்சம் கூட வச்சு வித்தா சரி சரியோ? அப்ப 10,000 ரூபாய்க்கு சாமான் வேண்டி பீடி, சீனி, தேயிலை, மிக்சர் பேக்கெட், மற்றது வேற என்ன வேணும்? குளிக்கிற சவுக்காரம், லக்ஸா, அல்லாட்ட வேற என்ன? லக்ஸும் சல்லைட். அவ அது உள்ள பயந்துருக்கேன். லக்ஸும் சல்லைட்டுமா? எனக்கு ஒரு உதவி செய்யணுமா? நான் இவ்வளவும் செய்ய எனக்கு ஒரு நாளைக்கு சமைச்சு சாப்பாடு தரவணும். எப்ப வர? நாளைக்கு மத்தியானம் வரட்டி சாமானை பண்ணிக்கிட்டு வரேன். நாளைக்கு மத்தியானம் என்ன கறி வைப்பியாள்? அதுதான் நாங்களும் சைவம் தான். இப்ப அப்ப மரக்கறிகளும் வேண்டிக்கணும் வரட்டி. என்ன மரக்கறி வேண்டியாரது? கத்தரிக்காய் உருளைக்கிழங்கு தான் நாங்கள் சாப்பிடுறோம். ஓகே ஓகே. தேங்காய், கத்தரிக்காய், உருளைக்கிழங்கு. ஆனா இப்ப வந்து செய்தாரான்னு சொல்லி போட்டு போய் காட்டப்படாது. இல்ல அவசரம் என்ன செய்வா? ஓகே. நாளைக்கு மத்தியானம் வருவார். பருப்பும் அரிசியும் போட்டு விட அப்பாவுக்கு என்ன பிரச்சனை? நான் இப்படியான வேலைகள் செய்யறது இல்லை. நான் சும்மா வீடியோ எடுத்து கொண்டு போய் கொண்டிருக்கிறேன். நான் இப்ப உங்களுக்கு செய்யறேன் என்னன்னா, நீங்கள் எனக்கு சமைச்சு தருவீங்களதான் நான் செய்யறேன். சரியோ? மற்றபடி ஒருத்தருக்கு உதவி செய்ய போறேன் இல்ல. கொடுப்பீங்களா? எனக்கு கடவுள் இவவோட இன்னொரு ஆள் இருக்கிறான் சக்கரை. அது இவட்ட அவ இப்ப காணையில எங்க போட்டாவ? அவன் இவவும் ஒரே வயதுதான். அவர்கள் எல்லாம் ஆமா குஞ்சாச்சு தான். அவவுக்கும் இவவுக்கும் ஒரு கொஞ்சம் வயது வித்தியாசம். இவவோட தான் அவ நல்லா கூடுதலான நேரம் நல்ல அன்பா இருக்கிறவ. அவ வந்து இங்க இவவோட தான்றபடியா இவவுக்கு கூடுதலாக நீங்க. சரி, இந்த வண்டியில என்ன விலைக்கு வேணுங்க? இது அந்த மேலுக்கு கொடுத்த வண்டி. அவருடைய புருஷன் வந்து காலி இல்லாதவர். அதுக்காக அவருக்கு ஒரு வாழ்வாதாரத்துக்கு இந்த வண்டியில இதுல சாமான் போட்டு. நான் வந்து இன்னொரு தட்டை வேண்டி காசு கொடுக்குறேன் இல்ல, இது எந்த காசு தான் தாரேன். ஒரு தட்டையும் கேட்க மாட்டேன். இந்த அம்மா இது இல்லாம இருக்கிறா,
உதவி செய்யுங்கன்னு கேட்க மாட்டேன், எந்த காசுல தாரன். ஆனா எனக்கு சாப்பாடு சமைச்சு தந்துடுவான். ஓகே சரிதானே? அப்ப நாளைக்கு மத்தியானம் பாரு எல்லாத்தையும் அவ சமைச்சு தாரான்னா நீங்க காலமே அரிசி சாமான என்னோட நானும் நிப்பேன் அவட சமைக்கிறது. நீங்க ஓ சரிதானே? என்ன பேரம்மா உங்களுக்கு? கூனா தேவி. கூனா தேவி அம்மா. எத்தனை வயசு உங்களுக்கு? 75 வயசு. என்னோட கொஞ்சம் வயசு தான் கூட. எனக்கு ஒரு சகோதரி மாதிரி நாளைக்கு அவட்ட வருவான். வேறங்க போவோம். தி நெக்ஸ்ட் டே. அம்மா நீங்க சொல்லிவிட்ட சாமானெல்லாம் வேண்டி வந்திருக்கு. எங்க வைக்கிறது? நாளைக்கு வருவான். ஒரு வண்டியில் அடுக்கி வைங்க. சரி, அரிசி 5 கிலோ வேண்டி இருக்கு. உருளைக்கிழங்கு பருப்பெல்லாம் கிடக்குது. மிக்சர் வீடியெல்லாம் இதுக்கெல்லாம் கிடக்குது. வேற மற்ற சாமான்களை வேணும் மாதிரி என்ன பார்த்துட்டு அடுக்கி வைங்க. நாளைக்கு வாரேன். என்ன சாப்பாடு செய்தார்கள் எனக்கு? என்ன சாப்பாடு செய்தார்கள் எனக்கு? என்ன சாப்பாடு செய்தார்கள் எனக்கு? சோறு காய்ச்சுவாமே. சோறும் பருப்பு கிடக்கு. கத்திரிக்காய் வேண்டிய ரெட்டி. உருளைக்கிழங்கு கிடக்கு. உருளைக்கிழங்கு கிடக்கு. அவ்வளோ தொடையும் வேண்டலாம். அப்போ நாளைக்கு எத்தனை மணிக்கு வர? ஒரு எத்தனை மணிக்கு சமைக்க துவங்குவீங்க? இல்லை, நாங்கள் விரைக்க சமைச்சா நல்லது. அதுக்காக வேண்டி தான் நான் சொல்கிறேன். நாங்கள் விரைக்க சமைச்சாலன்றால் சமைக்கிறதையும் படம் பிடிக்கலாம். அப்போ நான் ஒரு 10 மணி வரை வரட்டி. 10 மணி வரை வந்தால் நீங்கள் எடுக்கலாம். இப்போ நாளைக்கு வாரம் நீங்கள் இதை பார்த்து நல்ல வடிவாக இதாண்டு நல்ல கட்டித்தனமாக வியாபாரம் செய்தால் நான் உங்களுக்கு பேந்தும் பார்த்து செய்வேன். நான் பார்த்துலாம். பாப்பேன், யோசிக்கிறேன். நான் நாளைக்கு பயணம். அவர் ஒருத்தர் வந்து பாப்பறேன் கூட அடிக்கடி. சரியோ பார்த்து எனக்கு இதுகள் சொல்லுவேன். வீட்டுக்கு வச்சு கிடக்கு ஒரு தரப்பாளண்டா எனக்கு பெரிய புண்ணியம். முன்னும் கிஞ்சி யாரோ வேண்டி தந்தேன். பின்னாலும் அப்படியே சரி. அப்ப நான் போட்டு வரேன். நாளைக்கு வாரேன். வந்த அப்புறம் சமையுங்க. சரிதானே? ஓகே சரி. தி நெக்ஸ்ட் டே. பாருங்க இந்த அம்மா இந்த குடிசை எவ்வளவு மோசமாக இருக்குன்னு சொல்லி. அவ்வளவுதான் பாருங்க. எங்களோட பழங்காலத்து பாரம்பரியத்தை உணர்த்துறோம். இப்படித்தான் நாங்கள் அந்த காலத்துல எங்களோட முன்னோர்கள் இருந்தது. இப்போ இப்படின்றது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்குது. பாருங்க நாளைக்கு வருவோமா? அம்மா நான் வாரேன்னு சொல்லி உள்ள வச்சுட்டா. உள்ள கொதிச்சு கொண்டு இருக்குது. இது அப்படி. அப்ப அம்மா எனக்கு சமைக்கணும்னு சொல்லி சாப்பாடு செய்ய ஆயத்தப்படுத்திக்க. நானும் கொஞ்சம் சின்ன உதவி செய்து கொடுப்போம். என்ன கறிகளை வெட்டி. இது கழுவி போட்டு தானே விட்டோம். வெங்காயம் தானே வெட்டுறது. நல்ல க்ளோஸ் அப் எடு. நான் வந்து இங்க ஒரு கடையில் இந்த சீனி சாமான் எல்லாம் போய் கடன் பண்றேன். நான் அம்மாச்சி கடை இருந்த அம்மங்கோயிலடி கடையில். அம்மாச்சி கடை அம்மங்கோயிலடி இல்லையோ? ஓ என்ன கிடையாது அது? பல சரக்கு எல்லா சாமானும் விற்கிறார். அந்த ஈசனா அந்த அது இல்லையே? இல்லை, அது உண்டா கிடையாது. அம்மங்கோயில் பணிப்பிலம் அம்மங்கோயிலடி. பணிப்பிலம் அம்மங்கோயிலடி. அதுல கடை. அப்ப அங்கேயும் சாமான் போட்டு வரேன்னு சொல்லிக்கிறேன். எங்க மாங்கு கிடந்தா புட்டா பெஞ்சா பான் வேண்டாம். என்னண்டு இல்லையாண்டா பான் வேண்டாம். ஒன்னு சாப்பிட்டாச்சு. என்ன ஆரம்பிக்கும் பாக்கற மத்தியானம் எல்லாத்துக்கும் என்ன யாரு எனக்கு கொண்டு தர போயினேன். நான் அங்கே யாரும் தான். அம்மாக்கு எத்தனை வயசு? எனக்கு 74. அவர் எங்க? அவர் செத்து போய் இப்ப எத்தனையோ வரி. எத்தனை வயசு செத்து? அவருக்கு இந்த திருப்பணிக்கு விசர் வந்தது. வந்தவர் பவானியாலாம் போயிட்டு தங்கத்திலாக்கெல்லாம் சமம். அந்த வருத்தம் தான் உள்ளத உள்ளபடி சொல்ல வேணும் எங்களுக்கு. அந்த போய் அதே விடுங்க, அதுகளை விடுங்க. நீ அந்த கதைகளை வீடியோல பதியாம நாங்கள் சும்மா சாதாரணமா கதைங்க. பச்சை மிளகாய் இல்லையே?
மரணம் கூட அந்த எப்ப பயணம் நான் நாளை பயணம் ஆறிட்டேன வெத்தில வாக்களுக்கு என்ன அவர் அந்த ராசான்னு சொல்லி வரும் இதுக்குள்ள இருக்கிற ராசான்னு தெரியுமே வீரம்பலத்தாட்ட மகளை கல்யாணம் செய்தவர் என்ன அவரத்துக்கு இந்த பெரிய அண்ணன் வளவு ஓ அதுக்குள்ள இருக்கிறவர் கொண்டாடுவாரு கொண்டாடுவார் வெத்தனை எத்தனை நாளைக்கு வச்சு நீங்கள் ஒரு கொஞ்சம் வித்துதான் 25-30 வித்து கன வித்துல வைக்கப்படும் அதான் அதுக்குள்ள கொஞ்சம் சீவலை வச்சு 50 ரூபாய்க்கு போல துண்டு சுண்ணாம்பு எல்லாம் வச்சு கொடுக்குறதா அப்படி கொடுக்குறது இதெல்லாம் வந்து விலைக்கே விற்கலாம் நீங்கள் அதில் அடித்த விலைக்கே விற்கலாம் அது என்ன பெரும்பாடு எடுத்து வச்சிருக்கீங்களா மழை வந்தாலனே இருக்கல ஊத்தும் இதுல ஊத்தும் அப்ப நீங்க அங்கால போய் இருக்கலாம் இல்லை அந்த வீட்டுல போய் இருக்கலாம் இல்லை கடையை விட்டுட்டேன் நான் போக மாட்டேன் போயிடாதியா கடை அங்கால வண்டியில இழுத்து கொண்டு போய் அங்க விடையிலாதே அங்க விட ரோட்ல விட்டா தானே வியாபாரம் போகும் இதுல நின்றா தானே இல்ல பேந்து கடை முடிய பேந்து அவன் வீட்டை கொண்டு போய் வண்டியில இழுத்து விடலாம் இல்லை ஓ பாதுகாப்பா இருக்கிறது ஏன் இதுக்கெல்லாம் இருக்கிறீங்க நாங்க வெங்காயம் வட்டி போட்டேன் பூண்டு வட்டியாச்சு இனி உருளைக்கிழங்கு செய்யணுமே இதென்ன 2 பாதியா கிளிக்கிறதா அப்படி போட நான் குழம்புக்கு ரெண்டா இதாண்டு போட்டு இதாக்கி போட்டு வெங்காயம் சோயாமிட்டு பொத்துல கொஞ்சம் போட்டு ஒரு குழம்பு நாங்கள் அந்த காலத்துல எங்கண்ட ஆட்சி அம்மம்மாண்ட காலத்துல இப்படித்தான் இருந்தாங்க இப்படித்தான் ஒரு குடியில் சமையலுக்கு ஒரு மட்டையால வரிஞ்சு இருக்கும் கொஞ்சம் மொழி கிடைக்கும் நல்ல வடிவா வச்சிருப்பேன் யார் இந்த வீடு கட்டி தந்தது இது ஒரு வெளிநாட்டுக்காரப்பட்டான்னு கட்டி தந்தா பார்த்துக்கிட்டு 5-6 வரைக்கும் இருக்கிறோம் போஸ்ட் மேட்டர் வந்து உடம்போட பண்ணி வளா விற்க போறாரு விற்க போறாரு உங்களுக்கு தெரிய உடம்பு வேற இந்த அத்தை தாடைக்கு முன்னால இருக்கிற போஸ்ட் மாஸ்டர் அது அங்க போகணும் அங்க சுழிவரம் சந்தைக்கு அதெல்லாம் தெரியாது இது சீவிரதே சீவிட்டு பட்டன் சும்மா இருக்கா சீவியை கெடுத்தா சரிடா எது பட்டியை கேட்டுதா அவையெல்லாம் இப்படிதான் இருந்து சமைக்கிறவன் அப்ப எத்தனை புள்ளி இளம்புறது 6 புள்ளியான 6ல 5 பேரும் செத்து போச்சு ஒருதான் கிணத்துக்கு அம்மாண்டு சேர்த்தான் ஒருதான் மொட்டில சேர்த்தான் ஒரு ஆள் மாவீரர்ல போய் சேர்த்தது மாவீரர்களையும் போறவே அதுலயும் இருக்கிற கொண்டே ஆக்கள் நாட்டுக்காக பேத்தி எழுதி போனவள் அவன் மகள்லாம் அது செத்து போச்சு ஐயோ அநியாயம் அப்ப என்ன துன்பங்களை எல்லாம் தாய் கொண்டிருக்கீங்க என்ன செய்யற கவலை தானே யோசிக்கிறேன் யோசிச்ச உடனே பிரசத்துக்கு எனக்கு யோசிக்கப்படாது என்னது எனக்கு வந்து பிறந்து விட்டான் இன்பங்கள் துன்பங்கள் எல்லாம் சாகதாம் எல்லாத்தையும் போகணும் நாங்கள் சாதாரணமா புத்திமதி சொல்லலாம் எல்லாம் வாழ்ந்து பார்த்து வைக்கத்தான் தெரியும் என்ன நான் சொல்றது அப்ப என்ன முந்தி பிந்தி தெரியுமே எனக்கு உங்களுக்கு என்ன தெரியாத உங்க இதுல விதானியாரன் இருந்தவர் தெரியுமா உங்களுக்கு அது இப்ப அவர் எல்லாம் அங்க அம்மா இன்னும் அம்மா சொல்றா என்னன்னு
பொறாமலோட இருக்கிறா பொறாமல். அப்ப நான் எனக்கு ஒரு பேரன் ஒரு ஆள் சித்தவர் தாய் செத்து போனால் என்ன ஓ விசாரணா கடிச்சு போகுது இடம்பெயர்ந்து ஓடணும். அப்பா கடிச்சு செத்து போச்சு. அப்ப நான் ஒருத்தனை கொண்டு வந்து காட்டு விளையாடி வேட்டை. இப்ப ஒரு வரியம் 2 வரியம் இருக்கு செத்து. இந்த ஐயப்பனை விதரம் பிடிச்சவன் ஐயப்பனை விதரன் நானும் அவரோட சேர்ந்து பிடிச்சு ஆட்டு விளையாடி வேட்டை செத்து போனேன். அடிபட்டுச்சது. ஆனா அந்த கோயில்காரர் தான் நம்மகிட்ட பொறுப்பு முழுக்க எடுத்தேன். இப்ப என்ன சமைக்கிறது பார்த்தா எனக்கு மாத்திரம் தான் சமைக்கிற மாதிரி இருக்கு. எங்களுக்கு காணும் சாப்பாடு காணும். அது நானே வா நீங்க இது 4 கிழங்குல வெட்டு வச்சாது அங்க சோயா மீட்டு போடுறேன் இல்லையா? அதோட சோயா மீட்டு போடுறது. ஓ தேங்காய் எல்லாம் திருவி வைக்கிறீங்களா? தேங்காய் நான் கிடக்கு அடிச்சு திருவி நான் அறிவு பிடிச்சு கொத்தினாது. இந்த அம்மா அரிசி போடுறா. எவ்வளவு நேரம் செல்லும் குத்தரிசி பச்சரிசி என்ன கதியா வெந்துடும். பச்சரிசி தான் நான் கூடுதலாம் பண்றது. பச்சரிசி என்ன உப்பு போட்டு சாப்பிட்ற இல்லையோண்டு கோபினே. ஓ எங்க வைக்க இப்படி வைக்கிறேன்னா இனி என்ன வேலை செய்தார உங்களுக்கு? நான் தேங்காய் திருவி நினைக்க தேங்காய் திருவி திருவிகளா நீங்க? ஓ சரி நான் திருவி போறேன். நானே நான் என்னண்டு பாடு வரேன் உங்களுக்கு வேண்டி எங்க அடுத்து வச்சிருக்காமா என்ன கண் தெரியாண்டு உப்புரசனை போனால் அடுத்த கிழமை கண் பழுதா போச்சு. இந்த கண்ணுக்கு பாவிக்க போதுன்ற எடுத்து போட்டேன். கண்ணு எடுத்து போட்டீங்க பாவிகளை ஒன்றும் செய்ய வழி இல்லையா? நான் தோட்டம் செய்கிறீர்கள் இல்லையே? இப்ப தோட்டம் இந்த இது வியாபாரம் செய்கிறீர்கள் பார்த்து செய்யுங்க நல்லபடி. அப்புறம் வித்து வேண்டி சரி கட். அம்மா வேண்டாம் அம்மா. அப்ப உள்ளுக்கு இருக்கு கொஞ்சம் பக்கதான் கொஞ்சம் வெளியில வந்து நிற்பேன். அடுப்பு கொதிச்சு கொண்டிருக்கு சோறு. அடுக்கும் பாப்பா கொண்டு அம்மாண்ட காட்டுறேன். அப்படியே எடுத்து இங்கேயும் எடுத்து எனக்கு தெரியுமே பரவி எடுக்க மேல இது எல்லாம் சொன்னாப்ப. அப்ப இதுல கொஞ்சம் ஒரு பனை காடு ஒன்று இருக்குது. என்ன கூட போடமா நான் கிழக்க இருக்கிறேன். நான் எனக்கு சவரங்கள் தான் வெளிநாட்டுல இருக்குது. யாரு ரதரி சதுரி சூரியாந்தி தெரியுமா? அவ டீச்சர் அவ என்ன சம்பந்தி எனக்கு ஐயாவை தெரியாது உங்களுக்கு. அவரும் வெளிநாட்டுக்கு வந்துட்டார். விதானியாரன் இல்ல விதானியாரன்னு சொல்லி முந்தி இருந்தார். இங்க வெளிநாட்டுக்கு வந்து கந்த ஓட்டம் தெரியுமே? கந்த ஓட்டம் அதே அப்படியா? அம்மா பாருங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்து எங்களுக்கு சாப்பாடு தாரான்னு சொல்லி எனக்கு மண்ணும் சாணம் கலந்து கிழமை மிளகுவியா. அப்பதானே சுத்தமா சோதாரமா இருக்கும். நல்ல சுத்தமா இருக்குது வாதிகளே. அவ பாட்டியார் அங்க மேல இருந்து கஞ்சி வடிக்கிற மாதிரி நிலாவில சொல்றவே இல்லை கஞ்சி வடிக்கிறான்னு சொல்லி க்ளோஸ் அப் பண்ண அந்த இதை ரஞ்சிதமா சந்ததியாட்ட
அதுல வெயில் வெயில் சொல்லுங்க வெயில் தானே நேற்று நல்ல மழையானே இங்க நல்ல மழை பவனியா போனாங்க பேய் மழை உங்க அம்மா சோறு போட்டா பேர திறந்து வர முடியும் திறந்து சுடுமைக்கு தேவி 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 அம்மா எனக்கு தேவியாண்டு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறான் இருக்கிறாவாம் இங்க பிரான்ஸுக்கு பிரான்ஸ்ல இருந்து இங்க வந்திருக்கிறான் அப்ப அவ என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிருக்கிறா இப்ப ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் ஆக்கி போட்டு இங்க வந்தவ என்ன பார்க்கல உங்க ஊர் ஊரா சுத்தி திரிகிறானே நல்ல ஃப்ரெண்ட் சொல்லி கொண்டது நான் இப்ப ஃப்ரெண்ட்ஷிப் கட் இப்ப இந்த தேவி அம்மாவோட ஃப்ரெண்ட்ஷிப் என்ன நான் வந்தா வருவேன் அடிக்கடி பார்க்க உங்களை என்ன போடுறா உருளைக்கிழங்கு போடுறா எண்ணெய்க்குல வேற ஒன்றும் தாளிக்க போறே இல்லையா எல்லாம் உருளைக்கிழங்கோட தாளிச்சு போட்டு சோயா மெட்டையும் பொரிச்சு போட்டு அதுக்கு குழம்பு போட்டு சரி ஏதோ உங்கள்கிட்ட இதுல செய்யுங்க நிப்பாட்டி படிகள் என்ன புது புது சாமான் தாயோட ஒற்றுமை இல்லையோ இங்கதான் பாருங்க நாளைக்கு நான் வேணுமல்லோ அங்க வீட்டுல இருந்து சாமான்கள் சக்கட்டுகள் பேக்குகள் எல்லாம் அடுக்குகிறேன் என்ன மேனேஜியும் வரையாக நான் இப்ப தேவி அம்மாட்ட போறவ சாப்பாடு செய்தாரவ என்னட்டு இங்க வந்துட்டேன் சரி அவ சொல்றா தனக்கு என்ன மேனேஜ் சொல்றா தனக்கு எல்லாம் இதுகளை உதவி செய்யல அங்க நீங்க நாட்டு தெரிகிறீங்களோ பேசுவா இல்லையே சரியே இனி என்ன பொறியாள் செய்யாமட்டு வதக்க போறாவாமா கிட்டுவா அப்படி தென்னங்காற்று அந்தரத்தில் 2 பச்சை கிளிகள் ஆலோலம் பாடுது என்னை பார்த்து ஆலோலம் பாடுது என்னை பார்த்து என்ன மாதிரி படிக்கிறா பாருங்க வேற படிங்க வேற ஒரு பாட்டு ஒன்று படிங்க கொண்டவரே நாங்கள் கவலையா கொய்யா அம்மாவுக்கு கவலை வந்துவிட்டது அவரை விட்டுட்டு போறவர் என்னச்சு ஒப்பு படிக்கிறேன் படிங்க அம்மா படிச்சால் கவலை யார் கண்டேன் நிற்கிறேனே மன நின்மடி இல்ல மறக்கிறதுக்கு நின்மடி இல்லையா மறக்க முடியுமே வாழ்ந்த வாழ்க்கை அடைஞ்ச சந்தோஷங்கள் எல்லாத்தையும் மறக்க முடியுமே அம்மா முடியாது என்ன அதான் நினைச்சு படிக்கிறீங்க என்ன பாருங்க கண்ணால தண்ணி ஒழுகுது அவக்கன்னு ஆமா ஆமாம் எனக்கு நடந்தா அழுது போடுங்க அம்மா ஒரு இது படியுங்க படிக்கிறேன் இல்லையே அவ தேவி அம்மாவுக்கு அந்த இதழ் வராது இவாவுக்கு சட்குணம் பாரன் கிளியம்மா என்ன மாதிரி எல்லாமே தான்றாயில்ல அவ ஃப்ரெண்ட்ஷிப் கட் நான் இப்ப யாரு அவங்க புங்குடுதீவு கிளியம்மா அவ இங்க வந்தவ என்ன பார்க்க வரே இல்லையே சரி அவன் ஃப்ரெண்ட்ஷிப் இவோட இப்ப ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணி சொல்லுவா ஓகே என்னம்மா சனம் கொண்டு வந்து தந்துடும் என்ன ஒண்ணு தர இல்லைங்க அப்ப அங்க இருக்கிற புளி அரிசிமா குரக்கன்மா மாங்கம்மா அதுகள் எல்லாம் டெலிஃபோன் வருது போல உங்களுக்கு டெலிஃபோன் வருது
நாங்கள் சமைக்கிறோம். ராத்திரி பெய்தே இல்லை மழை. ராத்திரி அசல் மழை. ராத்திரி அசல் மழை. அதானா மழையை எங்க இருந்து எடுக்கிறேன் ரேடியோன்? அப்ப எல்லாரும் உதவி செய்யறதுக்கு ஆக்கள் இருக்கிறேன் நிறைய பேர் உங்களுக்கு. எனக்கு இப்ப என்ன அவைகள் இருக்கிறேன். நான் கொடுத்த சாமான வேண்டி கொண்டு போவோம் அவனே. எடுத்துக்கொண்டே நிக்கிறாரு. ஆரட்டு கடியை போட்டு விடுங்க. ஆரட்டு இந்த மாதிரி சொல்லுங்க. இந்த கறியை தட்டியா எல்லாம் தெரியுது. குழையங்கம்மா என்ன பேர் சொன்னீங்க? மறந்துட்டு ஊரெல்லாம். தேவி. தேவி. அப்ப என்னை தேவி அம்மா எனக்கு சாப்பாடு செய்து தந்தவ. சரியோ? நல்ல சாப்பாடு. சோயா மீட்டும் உருளைக்கிழங்கு குழம்பும் ஒரு என்ன சோறும் நல்ல குத்தரி சோறும் எல்லா சோறும் சேர்த்து தந்தவ. என்ன சுடுதே கொஞ்சம் வாரட்டுக்கு வேணே நிப்பாட்டிக்க. ஒரு இந்த வெள்வெள்ளன்ற குணம் கிடக்கதா இருக்குதா? சொல்லி கொண்டு இருக்குது. அதான் அப்ப ஓய்க்க பார்த்துட்டு போவோம். சரியே என்ன கொஞ்சம் கூட தாருங்க. நான் தருவேன். பாருங்க என் ஃப்ரெண்ட் கிளி. சரியோ? அப்ப சமைச்சு சாப்பாடும் செய்து தாரா. குழச்சி தாரா. சுட குத்தரிசி சோறும் சோயா மீட்டும் உருளைக்கிழங்கும் சேர்த்து வச்சிருக்கலாம். பாருங்க ஒரு கறி சூப்பராயிட்டு. என்ன சோறு நல்ல கனமா அவிஞ்சிருக்கு. நான் அப்படித்தான் சூப்பர். நான் போட்டிருப்பேன். நீங்க வார மண்டலத்துல சோறு அரிசி போட இல்லை வந்து ஐயா சத்தியமாமா சொல்றேன் நல்லா இருக்கான். தம்பி சாப்பாடு கட்டி தரட்டே ஐயா. அம்மாவும் சாப்பிடுங்க. நான் கிள்ளி கொடுப்பேன். ஒரு வேலை இல்லைங்க என்னோட சேர்ந்து அப்படி அவாக்கு நான் வீர ஐயத்துல சோறு சாப்பாடு அப்படி இருக்கு. நல்லா இருக்கு. நல்ல காரம் நஞ்சுவே எல்லாம் சேர்ந்து நான் சும்மா இதுக்காக வேண்டி சாப்பிட்டு ஓடி விடுவேன். மனம் கேட்குதுல அந்த மாதிரி டேஸ்ட் ஆயிருக்கு. சாப்பிட ஐயா நீ உறுதியா இருக்கு. நம்பிக்கை சாப்பாடு போட்டு சாப்பிடுவேன். இப்ப எங்கட விட்டு பிள்ளைல நாங்க அதுகள் நீங்க கருவேப்பிலை ஒன்றும் தவத்தி வைக்காதீங்க. எல்லாம் சேர்த்து சாப்பிடுவேன். நான் சேர்த்து தரேன். அவ்வளோ சாப்பிடுவோம். ஆறட்டுக்கு ஐயா நாங்க ஆறுதல சாப்பிடுவோம். இப்படி ஒரு இதுக்கு போட்டு தரட்டு சாப்பாடு ஐயா பாருங்க. அப்ப இந்த இதோட நாங்கள் எங்க காணொலியை நிறைவு செய்து கொள்றோம். கிளியம்மா என் ஃப்ரெண்ட் ஆயிட்டா. இப்ப சட்குணமும் என் ஃப்ரெண்ட் ஆயிட்டா. என்ன நாங்கள் 3 பேரும் ஃப்ரெண்ட் ஆயிட்டோம். அப்ப நல்ல சாப்பாடு செய்து தந்தா. சொல்ல முடியாத சாப்பாடு அப்படி டேஸ்டா இருக்கும். இந்த ஓலை குடிசையில இப்படி மட்டை எல்லாம் பெனமட்டை வரிச்சு இந்த பாருங்க மாட்டு சாணியில மொழுகின இந்த முத்தம் இந்த வீடு இதுல இருந்து உங்களோட குடி அக்காவும் இவ தற்குணா கொண்டு நல்ல சாப்பாடு செய்து வந்தா அவ கிளியாக்கா. இந்த சாப்பாட்டோட அவள் என் ஃப்ரெண்ட் ஆயிட்டான். சரியோ நான் விலைக்கு அடிக்கடி வருவேன்.
சமைச்சு தரணுமா? நான் மச்சம் சமைக்கிறீங்களா நீங்கள்? என்ன நான் இருந்து விட்டு தான் நினைப்பாள். அப்படி சமைக்க சாப்பிடுவோம் ஒரு நாளைக்கு. ஒரு நாள் நான் வீடு நீங்க வரவேண்டா இதை தின்னத சாப்பிடண்டா ஐயா நீங்க சாப்பிடண்டா நான் நல்ல மீன் ஒன்று வேண்டி நான் வேண்டி தருவேன். பொரிச்சு குழம்பு வைப்போம். சரி, அப்ப நாங்கள் இதோட இந்த வீடியோ முறை செய்வோம். இன்னொரு அடுத்த வீடியோ சந்திக்கும் போது பிரேக் அடிச்சு போடும். வணக்கம் கூறி விடைபெறுவது உங்களோட தமிழ்களை தான். உங்களுக்கு என்ன பேர்? கிளி. நீங்கள் எல்லாரும் வணக்கம் சொல்லி விடுங்க. வணக்கம். அங்க அந்த கமலாவுக்கு வணக்கம் சொல்லுங்க. வணக்கமா. முன்னும் அடுத்த நாளிலே சந்திப்பேன்.